Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ராதாகிருஷ்ணன் நிறைய ஆதாரங்களோடு வெளியிட்டு நீங்கள் ஆவணங்களை வெளியிடுறீங்க. ஆனால் அரசு அதை மறுக்குது. நீங்கள் தொழில் சார்ந்ததாக இருக்கட்டும், இப்போ பள்ளிக்கரணையாக இருக்கட்டும், மறுக்கிறாங்க. அது தவறான தகவலுங்கிறாங்க. நீங்கள் இந்த ராம்சாருக்கு கேட்டதுனால அதை சொல்லிடுறேன். ராம்சாரை பொறுத்த வரைக்கும் அறிவித்த தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் தமிழ்நாடு அரசு எந்த வேலையும் செய்யலைன்னு ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அவங்க பள்ளிக்கரணையில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சதுப்பு நிலன்றது ஒரு பெரிய நிலப்பரப்பு, அதில் ஈரநில பகுதியாக அறிவிக்கப்பட்டது பெருசு. அதில் ஒரு ஏரியா தான் பள்ளிக்கரணை. அவங்க அங்கே இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ராம்சாரில் இல்லைன்னு இன்னை வரைக்கும் சொல்லலை. ஏன்னா நாங்கள் தான் ராம்சாருக்கு வேலையே செய்யலையே. வேலை செஞ்சால் தானே நீங்கள் கேட்கணும். ராம்சார்னு ஏன் அவங்க இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னா, இந்த கள ஆய்வுகள் கிரவுண்ட் ட்ரூத்திங் பண்ணாங்கன்னா அந்த சர்வே நம்பர் இருக்கா இல்லையான்னு தெரியும். அது தனியார் பட்டா நிலம்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் ராம்சார்னு அறிவித்ததுக்கு பிறகு ஏன் அப்ரூவல் கொடுத்தீங்கன்றதான் நம்ம கேள்வியாக இருக்குது. அப்போ அந்த அப்ரூவல் வந்து வேக வேகமாக நடந்திருக்கு. இதுக்கு பின்னால் நடந்த வெகு சில நாட்களில் அப்ரூவல் நடந்தது, ப்ராசஸ் நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதில் இன்வெஸ்ட் பண்ணுற அந்த சர்வே நம்பரும் இவங்க அனுமதி கொடுத்துருக்க நம்பரும் வெவ்வேறு அப்படிங்கிறாங்க. பெரும்பாக்கம் காப்புக்காடுகளுடைய கடைசி சர்வே நம்பர் 445. அதற்கு பிறகு 70க்கு பிறகு வேறு வேறு உருவாகி இன்றைக்கி 500 தாண்டி நிறைய போயிருச்சு. இதெல்லாம் எப்படி போச்சு? 445ன்னு ஒரே சர்வே நம்பர். அதுக்கு முன்னால் 1911 430 இருந்த சர்வே நம்பர் எப்படி 500 தாண்டி பல எண்களுக்கு போனது அப்படின்னா இப்போ நிறைய பிரச்சனை இருக்குது. நமக்கு அந்த பட்டா மாற்றினது அதெல்லாம் ஒரு பக்கம் பின்னால் விசாரிக்கணும். 2022 காப்புக்காடுகள் அறிவித்ததுக்கு பிறகு, அதாவது ராம்சார் பகுதி நீங்கள் அறிவித்ததுக்கு பிறகு அங்கே எந்த விதமான டெவலப்மெண்ட் பணிகளும் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. முதல் வேலை ஆஸ் ஆஃப் நோ இன்றைய தினத்திலேருந்து இங்கே எந்த வளர்ச்சியும் கிடையாது. குறிப்பாக கட்டுமானங்கள், பெரிய கட்டுமானங்கள், சின்ன சின்ன வீடுகள் கட்டுறது அதுக்கு நீங்கள் இருக்குங்க. ஆனால் இவங்க கார்ப்பரேட்ஸ் கட்டுறது, அரசு கட்டுறது, இதெல்லாம் பெரிய கட்டுமானங்கள். இதுக்கெல்லாம் உடனடியாக நீங்கள் அரசாணை போட்டிருக்கணும். சம்மந்தப்பட்ட பதிவு அலுவலகத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல, இதெல்லாம் ராம்சாருக்குள்ளே வரலான்னு, அப்போ சந்தேகத்தின் பேர்லேயே நிறுத்தி வச்சிருக்கலாம்ல. அப்போ இதெல்லாம் ஏன் செய்யலை நம்ம ஒரு பக்கம் கேள்வி. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி நீங்கள் டைட்டிலில் கேட்டது போல் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு வருடத்துக்கும் 2-3 ஊழல்களை தொடர்ந்து வெளிப்படுத்தணும். திமுக ஆட்சி காலத்திலையும் இந்த 4.5 ஆண்டுகளில் ஏறக்குறைய ஒரு 14க்கும் மேற்பட்ட ஊழல்கள் குறித்த புகார்களை வெளிப்படுத்தியிருக்கும். அதில் முக்கியமாக மறுக்க முடியாத சில இதை சொல்கிறேன். ஏடிஎம்கே பீரியடில் போடப்பட்டு டெண்டர் போடப்பட்டு வேலையே செய்யாமல் ஹைவே ரோடே போடாமல் 4 கோடி ரூபாய்க்கு மேலே எடுக்கப்பட்ட கரூர் ஹைவே, அதில் சங்கரானந்தன்ற ஒப்பந்ததாரர் தான் அதில் இருந்தார். டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது பேமெண்ட் போகுது. அதை நம்ம இதுவரைக்கும் பெரிய அளவில் விசாரணையை மேற்கொள்ளவில்லை. ஒரே ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, ஒரு சில பேரை மட்டும். கிரவுண்ட் லெவலில் அந்த வேலையே நடக்கலை. இன்னை வரைக்கும் அது பெண்டிங்கில் இருக்குது. 20/4/2022 கொடுத்துருக்கோம். 6/10/2022 கரூர் ஹைவே கொடுத்த கம்ப்ளைண்ட். அதுக்கடுத்து அணில் கடிச்சிருச்சு, இபி லாஸ் ஆச்சுன்னு ஒருத்தர் சொன்னார். இந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் எங்கே கொண்டு வந்தாங்கன்னு தெரியாது. 397 அணிலை முதல்ல அவங்க தான் அறிமுகப்படுத்தினார். அவர் துறையில் இருக்கும்போது 397 கோடி ரூபா டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்திருக்கு. 32 ஒப்பந்ததாரர் ஒரே ரேட்டு போடுறாங்க. எப்படி இது சாத்தியம்? அவ்வளோ பாசிபிலிட்டே இல்லாத 10 ஒப்பந்ததாரர் அதுவே ரேட்டு போடுறாங்க. 22 ஒப்பந்ததாரர் ஒரே ரேட்டு போடுறாங்க. இப்போ சந்தேகத்தின் பேரில் இந்த டெண்டரை நீங்கள் ரத்து பண்ணியிருக்கணும். அதையே செய்யாமல் அதுக்கு ப்ராசஸ் பண்ணது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாற்று மாநிலங்கள், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் 7.5 லட்சம் 7.25 லட்சத்துக்கு வாங்கினதை 11,80,000 நீங்கள் கொடுக்குறீங்க. அதையும் நம்ம விளக்கியிருந்தோம். அதுக்கும் அரசு விளக்கம் கொடுத்தது. இன்றைக்கி அது எஃப்ஐஆரை கேட்டு நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம். அது அவங்க இப்போ தான் ப்ரிலிமினரி ப்ராசஸ்க்கு அப்ரூவல் கொடுக்குறாங்க. நம்ம போனது எஃப்ஐஆருக்கு. ப்ரிலிமினரி ப்ராசஸ்க்கே 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் அரசு நாங்கள் கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ அரசு, திமுக அரசு எப்படி வந்து அந்த இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய அந்த விசாரணை ஆணையங்களை, விசாரணை குழுக்களை எப்படி கையகப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. இன்னொரு பக்கம் அந்த குவாரி ஊழல்கள் 22/2/2024 போன வருஷம் ஏறக்குறைய 700 கோடி ரூபா. இந்த தகவலை நம்ம வெளிப்படுத்தணும். தமிழ்நாட்டிலே அதிகப்படியான குவாரிகள் நடக்கிற இடம் நம்ம சபாநாயகர் அப்பாவு அவருடைய கான்ஸ்டியூஷன், அந்த கான்ஸ்டியூன்சியில் தான் நடக்குது. அதை நம்ம வெளிப்படுத்தி இப்போ சமீபத்தில் அங்கே கூட்டம் கூட நடத்தணும், மக்கள் கருத்து கேட்பு கூட. அது கூட தாக்குதல் நடந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாற்காலிகள்லாம் பறந்ததுங்க. ஆமாம், அது பார்த்துருப்பீங்க. அப்போது இதுவரைக்கும் அது சம்பந்தமான மேல்முறையீடுக்கு போயிருக்கோம். இதில் 262 கோடிக்கு 20 ஆர்டிஐயில் தகவலே வாங்கிட்டோம். அப்ராக்சிமேட்லி வேல்யூ 700 கோடியை தாண்டுது. அப்போ நீங்கள் மேல்முறையீடு செஞ்சு விசாரணை பண்ணுங்கள், இதை ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஜெயகாந்தன் ஐஏஎஸ் பதவிக்கு வர்றாரு, எங்கேயோ இருந்தவரை உடனடியாக பதவிக்கு கொண்டு வந்து அதை ரிவைஸ் பண்ணப்படுது. எவ்வளவு தெரியுங்களா குறைச்சிருக்கிறாங்க? சுமார் 700 கோடி இருக்கிறது 262 கோடியை 25 கோடிக்கு மாற்றுறார், 24.8 கோடிக்கு மாற்றுறார். நிறைய அடிக்கடி அதிகாரிகள்லாம் மாற்றுறாங்கல்ல,
அது வந்து வளர்ச்சிக்காகவா இல்லை இது போன்ற ரிவைஸ்டு ஒர்க்குக்காக? எங்கேயாவது இஎம்ஐயில் கட்டி பார்த்துருப்பீங்களா? இஎம்ஐயில் ஃபோன் வாங்கலாம், வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம். ஆனால் இவங்க பண்ண ஊழலை, கரப்ஷனை, முறைகேடை இஎம்ஐயில் 5,00,000 ரூபா கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஜெயகாந்தன் ஐஏஎஸ் தான் கொடுப்பிறாரு. நம்ம அதுக்கு மேல்முறையீடு போயிருக்கோம், திரும்ப அதை ரிவைஸ் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டுருக்கோம். இது வரைக்கும் செய்யலை. அங்கே சுரண்டப்பட்டதெல்லாம் உங்களோட என்னோட சொத்து, இந்த தமிழ்நாட்டுக்கான சொத்து, மக்களுக்கான சொத்து. இந்த கனிம வளத்தை கொள்ளையடிச்சு எங்கே கொண்டு போகிறாங்க சொல்லுங்கள். அப்பாவு அவர்கள் இது வரைக்கும் பகிரங்கமாக வெளியில் பேசலை. அதே போல் துறை அமைச்சர் எங்கேயாவது வெளில சந்திச்சிருக்காரா? அது ஒரு பட்டியல் பெருசு. ராதாகிருஷ்ணன், நீங்கள் நிறைய பட்டியலிட்டீங்க. 2 கட்சிகளுமே அந்த ஊழலை பொறுத்த வரைக்கும் பாட்டிலுக்கு 10 ரூபாயாக இருக்கட்டும், நேரடி நெல் கொள்முதல், இதெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. பொதுவாக மக்களுடைய மனநிலை, ஐநா வந்து மிகப்பெரிய பேராபத்தான முக்கிய பிரச்சனையாக ஊழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அரசையே செயல்பட விடாமல் செய்கிற அளவுக்கு ஊழல் இருக்குது அப்படின்னா, பல நாடுகள் இந்த பிரச்சனை இருக்கிறப்ப ஊழல் கரப்ஷனை வந்து ஒரு நார்மலைஸ் பண்ணிட்டாங்களா? மக்கள் அது என்ன இளம் தலைமுறை எதிர்க்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து, அப்போ ஒரு ஊழல் எதிர்ப்பு என்பது அது ஒரு சும்மா ஒரு கோஷமாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்களா? இப்படியான மனநிலையை முதல்ல உருவாக்குனதே திமுகவுடைய ஒரு ஐடியாலஜி. ஊழல் வந்து ஜென்ரலைஸ் பண்ணுறது. அது காரணம் என்னென்னா, இந்த இன்ஸ்டிடியூஷன் மொத்தத்தையும் அவங்க எப்படியாவது கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. இப்போ டிவிஎஸ்சி கடந்த 4 ஆண்டுகளில் எஃப்ஐஆர் குறைவாக போட்டு அதுக்கு நம்ம காப்பித்தூள் அனுப்புனதை நீங்களே கூட தொலைக்காட்சியில் கவர் பண்ணி போட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ டிவிஎஸ்சின்றது ஒரு விசாரணையான ஊழலுக்காக செயல்படக்கூடிய ஒரு தன்னிச்சையான இயந்திரம். இன்னைய வரைக்கும் இந்த 397 டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் கேஸில் சுயாதிகாரமாக செயல்பட முடியுமானா கேள்விக்குறியாக தான் இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதே அமர்வில் நம்ம பேசியிருக்கோம். எவ்வளோ பேராசிரியர்கள் மோசடியாக இருந்தாங்கன்னு. அதுக்கு இது மேலே எஃப்ஐஆர் போட்டுக்காங்க, காமிக்க சொல்லுங்கள். 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. எஃப்ஐஆர் போட்டுக்காங்க சொல்லுங்கள். இதே குவாரி சம்மந்தப்பட்ட ஊழல் அதில் சொல்லுங்கள். இதோட உச்சாணியாக எங்கே தெரியுங்க நினைக்குது? அதிமுக ஆட்சி காலத்தில் இதே சென்னை மாநகராட்சியுடைய ஆணையராக கார்த்திகேயன் ஐஏஎஸ் இருந்தார். அப்போ உள்ளாட்சித்துறையில் நடந்த வேலுமணி அவர்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அப்போ இருந்த அமைச்சர். அந்த ஸ்மார்ட் சிட்டி கரப்ஷன், சாலை போடுவதில் ஊழல், இதெல்லாம் நம்ம மழைநீர் வாய்க்கால் போடுவதில் ஊழல்லாம் வெளிப்படுத்தணும். அன்னைக்கு சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனராக இருந்தவர் இன்றைக்கி எங்கே தெரியுங்களா இருக்கிறாரு? மாஸ் செக்ரட்டரியாக இருக்கிறார். சென்னைக்கு மட்டும் பார்த்தா பத்தாது, தமிழ்நாடு முழுசும் இருக்கக்கூடிய நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில் பாருங்கள், இன்னும் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை, மழைநீர் வாய்க்கால்களை எப்படியெல்லாம் ஊழல் பண்ண முடியுன்ற இடத்துக்காக கொண்டு வந்திருக்காங்களா? நம்ம கேள்வி வருமா இல்லையா? ஏன்னா இதில் அவரும் இன்வால்வ்டு, நம்ம புகார் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அவர் மீதுக்கான விசாரணையை அவரே கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறார். அவரை பிளேஸ் பண்ணும்போதே நம்ம அப்ஜெக்ட் பண்ணோம், இது அந்த இடத்துல போடக்கூடாது, இது எப்படி நீங்கள் விசாரணையை துவங்குவீங்கன்னு. இன்னைய வரைக்கும் டிவிஎஸ்சி வாய முடி தானே உட்காந்துருக்கு, என்ன வேலை செஞ்சுருக்கு? அப்போ இந்த மாதிரி விசாரணை ஆணையங்களை ஆம்புட்ஸ்மேன் இல்லைங்க, நம்ம டிபிபி சாலை 10 லட்ச ரூபா டெண்டர், ப்ரீ ஃபிக்ஸ்டு டெண்டர் நாராயண்கோ நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க. வேலையை மே மாதத்தில் முடிச்சுட்டு செப்டம்பர் மாதத்தில் சென்னை மாநகராட்சி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சூப்பர் செக் பண்ணுறாரு. இந்த வேலை அக்டோபர் நவம்பரில் முடிஞ்சிருக்குன்னு சைன் பண்ணியிருக்கிறார். ஆனால் அந்த வேலை நடந்தது மே மாதத்தில் நடந்திருக்கு. இதை நம்ம ஆம்புட்ஸ்மேனை நிரூபித்து எஃப்ஐஆர் போடுங்கன்னா, நான் எஃப்ஐஆர் போட மாட்டேன், திரும்ப நான் ஆய்வு செய்கிறேன்றாங்க. அப்போ இந்த அளவுக்கானதான் விசாரணை மையங்களை வச்சுருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் நிலக்கரி கொள்முதல் எடுத்துக்கங்களேன். இந்த 2 ஆட்சிக்குமே எங்கன்னா, நிலக்கரி கொள்முதலில் 2028 கோடி வெளிப்படுத்தணும். இதுவரைக்கும் என்ன அளவில் பெரிய அளவில் விசாரணை நடந்திருக்கு வெளில சொல்லுங்கள். ஏடிஎம்கேவும் சொல்லலை, டிஎம்கே வந்து 4 வருஷம் ஆச்சு, எதுவும் சொல்லலை. 2 பேரும் அதானி அவர்களுக்கு எதிராக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எந்த விசாரணையும் மேற்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு பக்கம். இப்போ ராம்சார் நிலம் எடுத்துக்கிட்டீங்க, இது மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு. சென்னை வெள்ளம் பாதிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு கட்டமைப்பு. மழைநீர் வாய்க்கால்களுக்கு லிங்கேஜ், அந்த லிங்க் கொடுக்கக்கூடிய இடத்துல பிரச்சனைக்கு இவங்க ஸ்கீம் போட்டாங்க, திட்டம் போட்டாங்க. எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்கெல்லாம் இவங்க ஸ்கீம் அறிவிக்கிறாங்க, திட்டம் போடுறாங்க. சென்னை மாநகராட்சியில் இன்னைக்கு வெளியிட சொல்லுங்கள் ப்ளூ பிரிண்ட்டு, மழைநீர் வாய்க்காலுக்கான ப்ளூ பிரிண்ட் வெளியிட சொல்லுங்கள். அறப்பொறைக்கும் ஆர்டிஐயில் போட்டு வாங்கி வெப்சைட்டில் வெளியிட்டு வச்சுருக்கோம். 200 வார்டுகளுக்கான மழைநீர் வாய்க்கால் யார் செஞ்சுருக்க வேண்டியது? மாநகராட்சி செஞ்சுருக்க வேண்டியது. ஒவ்வொரு மழையின் போதும் வர்றாங்க, இங்கே 2000 கோடி 3000 கோடி ஒதுக்கி இருக்கோன்னு இருக்காங்க. இதே கொசஸ்தலை 6 பெல்ட்டில் முல்லை வாயில் பெரிய ஏரி, பெரிய தோப்பு ஏரி, முல்லை வாயில் ஏரி பெரிய ஏரி, அது பக்கத்துலேயே பெரிய தோப்பு ஏரி இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்டில் மணலி பெரிய ஏரி இருக்குது. இது எல்லாம் தூர் வாரி இருந்தால் கடந்த 2 ஆண்டுகள் பெய்திருக்கக்கூடிய மழைகளை சேமித்து வச்சுருக்க முடியும். அதை சேமித்து வைக்கல, இன்னமும் இலை தலையோட தான் கிடக்கு. அப்போ தூர்வாரத்துக்கு 20 கோடியா 50 லட்சம் டெண்டர் போட்டாங்க, வருஷம் ஒதுக்குறாங்க. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்குறாங்க, பத்தலை அப்படிங்கிறதெல்லாம். இன்னொன்று சொல்கிறேங்க, திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி போட்டாங்கல்ல, இதே முதலமைச்சர் 21 பதவி ஏற்கும்போது நவம்பர் டிசம்பரில் நான் உறுதியாக சொல்கிறேன், அடுத்த முறை உங்களுக்கு மழை வராமல் காப்பது என்னுடைய பொறுப்புன்னு சத்தியமிடாத தடுக்க முடியாது, பாதிப்புகள் தடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் டிசம்பர் மழைனாலே நமக்கு ஏன் பயம் வருது?
இவங்களுக்கான ப்ராப்பரான திட்டமிடுதல் இல்லை, மழைநீர் வாய்க்கால்களை சரியாக தூர் வாரதில்லை. இன்னொன்று கட் அண்ட் கவர், வேளச்சேரி ஏரி 55 ஏக்கருக்கு சுருங்கி இருக்குது. அது ஏறக்குறைய 250 ஏக்கர் இருந்த இடம் 262 ஏக்கர் இருந்தது. அதோட வாய்க்கால்கள் 6 கல்வெட்டுகள் வழியாக போக வேண்டியது அது கட் அண்ட் கவரில் போட்டு முடிச்சு வச்சிருக்கிறாங்க. 60% சில்ட் இருக்குது. இந்த சில்ட் விவரங்களை வெளியிட சொல்லுங்க. அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த ஊழல்களை புகார்களா ஆதாரமாக எடுத்து வெளியிடும் போது முதலடியாக என்ன தெரியுங்களா நடக்கும்? அந்த இடத்துல கரப்ஷன் நடக்கிறது நின்று போயிடும். இது கண்கூட பார்க்குறோம். அப்போது திமுகவும் அதிமுகவும் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசலாம். ராதாகிருஷ்ணன், அது மக்கள் வந்து ஏற்றுக்க பழகிட்டாங்க, வேற வழி இல்லைங்கிற ஒரு இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. இல்லைங்க, அப்படி உண்மையான கள நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஊழல் பார்த்து தான் ஓட்டு எல்லாம் கன்வெர்ட் ஆகுமானா அது அப்பார்ட் ஃப்ரம் இது தான் செப்பரேட். ஆனால் ஊழலுக்கான எதிர்ப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்குன்னா இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் மண்டே பெட்டிஷனில் துவங்கி எல்லா பிரச்சனையிலுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம வெளியிட்டதுலேயே சொல்லுங்களேன், இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்க போன மாணவர்கள் 2 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க பெற்றோர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ அதுக்கு எதிர்ப்பு இருக்கா இல்லையா? அப்படியே லா கல்லூரிகள் பாருங்கள், 7 நிமிஷத்தில் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. ஆண்டுக்கு 50,000 மாணவர்கள் படிக்கக்கூடியது. அதில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க? பெற்றோர்கள் எப்படி வேடிக்கை பார்ப்பாங்க? அப்படியே விவசாயிகள் பக்கம்பாங்க. இந்த டிரான்ஸ்போர்ட் டெண்டரில் 992 கோடி சட்டத்துக்கு புறம்பா இன்னைக்கு நெல் காஞ்சிக்கிட்டு கிடக்கு, விளைஞ்சு கிடக்கு. இங்கே மழையில் ஏன் விளையுது? இது ஒரே மோனோபாலிக் நிறுவனத்துக்கு நீங்கள் டெண்டர் கொடுத்ததுனால. இதில் பாதிக்கப்பட்ட விவசாய குடும்பம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? இதுக்கான எதிர்ப்புகளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படியே நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் பாருங்கள், இன்றைக்கி ஈபியோட ரேட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது ஒவ்வொரு வீட்டுக்குமான பாதிப்பு. இதை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படியே நீங்கள் ரோடுக்கு வந்து பாருங்கள், ரோடுக்கு 4000 கோடி 5000 கோடி 10,000 கோடின்னு போடுறாங்க. இன்றைக்கி திருவண்ணாமலையில் 16 கோடியில் கட்டின பாலம் சரிஞ்சு விழுந்ததில்லை. அந்த பகுதி மக்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை விவசாய நெல்கள் கொள்முதல் பண்ண முடியாமல் காஞ்சிக்கிட்டு இருந்தது, அதை விவசாயிகள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? இதே நீங்கள் பரந்தூர் விமான நிலையம், இந்த பக்கம் நீங்கள் கொள்முதல் செய்யப்பட்ட இடங்கள், சிப்கோவில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு 2000 கோடி மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, பதில் கண்டிப்பாக கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நன்றி நன்றி. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.